திருப்பெருந்துறை எனும் ஆவுடையார் கோவில் பற்றின ஒரு முக்கியமான அப்டேட் தான் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். நம்மளுடைய யூடியூப் சேனலில் திருப்பெருந்துறையை பற்றி பல வீடியோக்கள் நான் வந்து போட்டிருக்கிறேன். என்னுடைய உயிருக்கு நிகரான கோவில் அப்படின்னு சுவாமி எனக்கு உணர்த்தின ஒரு கோவில் தான் அது. எத்தனை முறை கோவிலுக்குள்ளே நான் போனாலும் முறை வரா மாதிரியே ஒரு நினப்பு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்கும் நம்மளுக்கும் ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம பந்தம் இருக்குது அப்படின்றத நம்மளுக்கு அந்த அந்த ஒவ்வொரு தூணும் சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்படி தான் நான் வந்து திருப்பெருந்துறை ஆவுடையார் கோவிலில் வந்து நான் என்னை உணர்றேன். இந்த முறை மாணிக்கவாசக பெருமானுக்கு ஆணி திருமஞ்சன பெருவிழா நடக்கிறதுக்கு ஜூன் மாதம் 12ஆம் தேதி காலையில் கொடியேற்றத்தோடு தொடங்கி 22ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 11 நாள். இந்த 22ஆம் தேதி காலையில் உபதேச காட்சி அப்படின்ற ஒரு அற்புதமான நிகழ்வு நடக்கும். இந்த 11 நாள் திருவிழா வந்து ஒரு காண கிடைக்காத ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு நாளும் மாணிக்க வாசகரே சிவபெருமானாக காட்சி அளித்து வீதி உலா வரக்கூடிய அந்த நிகழ்வுகள்லாம் ரொம்ப அப்படியே பிரமிப்பூட்டும் விதமாக இருக்கும். சிவபெருமானாகவே மாணிக்க வாசகர் எழுந்தருளி வீதி உலா வரக்கூடிய காட்சிகளாக இருக்கட்டும், அங்கே மக்களுக்கு மாணிக்க வாசக பெருமான் அந்த அருள் காட்சியை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து உடல் சிலிர்க்கும் அளவுக்கு இருக்கும். அதெல்லாம் நம்ம நேரில் பார்த்தா தான். அதே மாதிரி பழமை மாறாமல் இந்த நிகழ்ச்சியை வந்து தொன்று தொட்டு இன்றளவும் வந்து அதை நடத்திட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக திருவாவடுதுறை ஆதீனம் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து இந்த திருவிழாவை நடத்துகிறாங்க. இன்னும் முக்கியமாக சொல்ல போனால் சீர்பாதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஊர் இளைஞர்கள் அப்படி வந்து எந்த வேலைகள் இருந்தாலும், அவங்க எந்த ஊரில் இருந்தாலும் கோவில் திருவிழா அப்படின்னோடனே எல்லா வேலையும் விட்டுட்டு சுவாமிக்காக கோவில் பணிக்காக வந்துடுவாங்க. நைட்டு பகல்னு தூங்காமல் வேலை செய்வாங்க. அதெல்லாம் நான் கூட இருந்து பார்த்துருக்குறேன். இந்த முறை என்னென்ன அற்புதங்கள்லாம் சுவாமி செய்ய போகிறாரு அப்படின்ற அந்த ஒரு ஏக்கத்தோடு நான் அந்த கோயிலுக்கு போகிறேன். சிவபெருமானும் மாணிக்க வாசக பெருமானும் என்னை என்றைக்குமே கைவிட்டது கிடையாது. அவங்க நிறைய அற்புதங்களை என்னுடைய வாழ்க்கையில் நிகழ்த்தியிருக்கிறாங்க. இந்த முறை ஆணி திருமஞ்சனத்தில் நம்ம எல்லாரும் சந்திப்போம். எல்லாரும் வாங்க. நம்மளுடைய திருப்பெருந்துறைக்கு நம்மளுடைய மாணிக்க வாசக பெருமானுடைய அருளும் ஆத்மநாத சுவாமியுடைய அருளும் பெற்று செல்லலாம். சைவம் அப்படின்னா முதன்மை ஸ்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரம் வரும். அதுக்கு நிகரான நிலைகளில் இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான கோவில் தான் இந்த திருப்பெருந்துறை எனும் ஆவுடையார் கோவில். உண்மையிலேயே இந்த கோவில் ஒரு மறைபொருளாக இருக்குது. நிறைய பேருக்கு வந்து தெரியாத நிலை இருக்குது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆவுடையார் கோவில் அப்படின்ற இந்த ஊரில் தான் இந்த கோவில் அமைந்திருக்கு. எல்லாரும் வாங்க. இந்த முறை ஆணி திருமஞ்சன திருவிழா அப்போ நம்ம சந்திக்கலாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.